வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே. கடந்த வாரம் வெறும் 10 அமைச்சரோட லிஸ்ட் மட்டும் தான் நம்ம பார்த்திருந்தோம். அது வரைக்கும் தான் வந்தது. இன்னைக்கு மே 21 2026 காலைல நான் வீடியோ எடுக்க டைம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மொத்த லிஸ்ட் விட்டாங்க. இது வரைக்கும் 33 அமைச்சர் லிஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. நம்ம அந்த 10 அமைச்சர் இல்லாம இன்னைக்கு மெகா பிரேக்கிங் நியூஸ் இதுதான். தமிழக அரசுல ஒரு அளவுக்கு ஏன்னா கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு 2 அமைச்சர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு முக்கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் இது நடந்திருக்கு. அமைச்சரவை அதிகாரப்பூர்வமா விரிவாக்கம் செய்யப்பட்ட மேலும் 23 புதிய அமைச்சர் இலக்கால ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ இப்போ மொத்த அமைச்சரோட எண்ணிக்கை மொத்தம் வந்து 33 உயர்ந்திருக்கு. இதுல பல இளைய அமைச்சர்கள், அதாவது சின்ன வயசுல இருக்காங்க. முக்கியமான சீனியர்களும் பெரிய இலாக்கா கை மாறி இருக்கு. ஸோ விவசாயம், மின்சாரத்துறை, மீளவளம், டாஸ்மாக் இது மாதிரி மக்களோட நேரடியாக கனெக்ட் ஆகிற துறைகள்லாம் யார் யாருக்கு போயிருக்கு, இந்த 23 பேரோட பின்னணி என்ன, அவங்களுக்கு என்னென்ன துறைகள்லாம் கொடுத்துட்டு என்னென்ன வேலை, புதுசா பதவி ஏற்றிருக்கு அவங்க எல்லாம் வேலை எல்லாம் வேற ஆணி வேற பிரிச்சு பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணா ஃபுல் வீடியோ பாருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆரிஜிராஜ் மக்களே. ஏன்னா அப்பதான் அவங்களோட பவர் என்னன்னு உங்களுக்கு முழுசா தெரியும். வாங்க ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து அமைச்சர் ஸ்ரீநாத், தூத்துக்குடி தொகுதியை சேர்ந்தவர். இவரு மீன்வளத்துறை மற்றும் மீனவர் நலன். இதுல என்ன பாயிண்ட்னா, தூத்துக்குடிக்காரருக்கு மீன்வளத்துறை கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கமான ஸ்கெட்ச்னு சொல்லலாம். அவரோட ஃப்ரெண்டு, நம்ம முதலமைச்சரோட ஃப்ரெண்டு இவரு. தமிழகத்தோட மிக நீண்ட கடற்கரையெல்லாம் மீனவர் பாதுகாப்பு மற்றும் ஆழ்கடல் மீன்பிடிப்பு ஒழுங்குத்துறை மற்றும் மீன்வள மேம்பாட்டு கழகம் சொல்லிட்டு ஃபிஷரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இவரோட துறை, இவரோட பணிகள்லாம் இதுக்கு எழுத ஒரு பொறுப்பு. அடுத்த நம்ம பார்க்க போது அவினாஷ் தொகுதி அமைச்சர் எஸ் கமலி. இவங்களுக்கு வந்து கால்நடை பராமரிப்புத்துறை கொடுத்துருக்காங்க. கால்நடை மருத்துவமனை, ஆடு மாடுகள், அந்த வளர்ப்பு திட்டம், கோழி பண்ணை மற்றும் அந்த தொழிலுக்கான மானியம் கொடுக்கறது, அந்த எந்த வகையில ஊக்குவிக்கலாம், கால்நடை நோய் பராமரிப்பெல்லாம் கவனிக்கிறது இவங்களுக்கு கீழே வரும். அடுத்ததான் நாம பார்க்க போறது குமாரபாளையம் தொகுதி அமைச்சர் சி விஜயலட்சுமி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பால் வளம் மற்றும் பால் பண்ணை மேம்பாடு இவங்களுக்கு கீழே தான் அந்த முக்கியமான ஆவின்லாம் வருது. ஆவினோட அந்த மேனுஃபேக்சரிங், சேல்ஸ் இதெல்லாம், அதாவது ஆவின் நிறுவனத்தோட மிக முக்கியமான துறை. ஆவின் நிறுவனத்தோட நிர்வாகம், பால் கொள்முதல் விலை, கூட்டுறவு பால் சங்கங்களின் எல்லாத்தையும் முறைப்படுத்தி வியாபாரியா போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான தகுந்த விலையை கொடுக்கணும். ஏன் சொல்றேன்னா, பல கிராமங்கள்ல இன்றளவுலும் அடிமட்ட ரேட்டுக்கு தான் பால் எடுக்கிறாங்க. அடிமட்ட ரேட்டுன்னா ஒரு 30-40 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஆனா அவங்க கொடுக்குற அந்த மூட்டத்தை ஒன்றத்தோட விலை பல மடங்கு இருக்குது. அது எல்லாத்தையும் போட்டு ஒரு விவசாயி மிச்சம் பண்ணி பார்த்தானா அதுல ஒண்ணுமே இருக்காது. ஐடி கம்பெனில உட்காந்து வேலை செய்யறவங்களுக்கும் விவசாயிகளுக்கும் அதுதான் பெரிய டிஃபரெண்ட். மாட்டு பண்ணை வச்சிருக்கான் பணக்கார ஆயிடும்னா, ஒரு 100 மாடு 200 மாடு வச்சு மேய்க்கணும். அவங்க கிரீன் ஃபீல்ட்ல இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கான அந்த இது இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும்னு சொல்ல வரோம். ஸோ இவங்க நல்லபடியா அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆவின் அந்த கொள்முதல் திட்டத்தெல்லாம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது காஞ்சிபுரம் தொகுதி அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித் குமார். இவருக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. காடுகள் பாதுகாப்பு, காடுகளை எப்படி பெருக்கிறது, வனவிலங்குகள் பாதுகாப்பு, காடுகள் நடக்கிற ஆக்கிரமிப்பு, அதாவது காடுகள்ல காத்தோ அந்த மலை அடிவாரத்தில் இருக்க ஆக்கிரமிப்பு பண்ணி அதுல ஃபேக்டரி கட்டுறது, இல்ல ஓடுற ஆத்த திசை திருப்பி அவங்க கொள்ளைக்கு தண்ணி எடுத்துக்கிறது, இத மாதிரி ஆக்கிரமிப்பு செயல்ல, அதாவது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆக்கிரமிப்பு செயல்லாம் இருக்குல்ல, சமூக காடு வளர்ப்பு திட்டம். சமூக காடு வளர்ப்பு திட்டம்னா புதுசா பல்லூர் பெருக்கம், அந்த காடுகளை உருவாக்குறது, அங்க உள்ள நம்ம அனிமல்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறது, இது எல்லாமே இவங்களுக்கு கீழே தான் வரும். இப்ப ஊட்டி, கொடைக்கானல் நம்ம இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கெல்லாம் பல பிளாஸ்டிக் இதெல்லாம் ரொம்ப மாசுபடுது காடுகள்லாம். அதெல்லாம் தடுத்து முறையா காடுகளை வளர்த்தாதான் நம்ம மழை பெறலாம். ஸோ அந்த காடுகள் பாதுகாப்பு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித் குமார், காஞ்சிபுரம் தொகுதியை சேர்ந்தவர் இவரு. அடுத்த நம்ம பார்க்க போறது 5வது அமைச்சர். 5வதுனா இது வந்து நான் சொல்றேன் இந்த இன்னைக்கு கொடுத்த 23 பேரோட லிஸ்ட் தான். எஸ் வினோத்குமார் அமைச்சர் வினோத்குமார், கும்பகோணம் தொகுதி. இவருக்கு வந்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை கொடுத்துருக்காங்க. டெல்டா மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க இதை, உழவர் வேளாண்மை துறையை. இவருக்கான முக்கியமான செயல் பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு முக்கியமான ஹெவி போர்ட்போலியோன்னு தான் சொல்லணும். விவசாயி கூட நேரடி கனெக்ஷன்ல இருக்கக்கூடியது. விவசாயம், பொறியியல், தோட்டக்கலை, கரும்பு உற்பத்தி, சக்கரை ஆலை மற்றும் தரிசு நில மேம்பாடு இவரோட நேரடி கண்ட்ரோல்ல வரும். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கான நெல் கொள்முதல் விலை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் ஏற்றிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் மானியம் கொடுத்து அது ஒரு 3500 4000 ரேஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது போல கரும்பு கொள்முதல் விலையும் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல இன்றளவிலையும் நம்ம நெல் பயிர்லாம் முளைஞ்சி போய் கிடக்குது. இன்னைக்கு கூட அந்த காணொலியை பார்க்க முடியுது. நம்ம தாவேகா அரசாங்கம் பதவியேற்ற பிறகும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அவங்களுக்கான கொள்முதல் விலையை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொள்முதல் நிலையங்கள்ல முறையா கொள்முதல் பண்றாங்களா செக் பண்ணுங்க. அவங்க ஆல்ரெடி மூட்டைக்கு 10 ரூபா 20 ரூபான்னு வாங்குறாங்க. அது கொடுத்தாதான் வேலை ஆகும், அதை விட்டுருங்க.
அது இல்லாம பல இடங்கள்ல நெல் முளைச்சு போய் கிடக்குது. இதெல்லாம் இல்லாம இந்த புதிய நம்ம அமைச்சர் வினோத்குமார் வந்து டெல்டா மாவட்டக்காரு. ஸோ அவர் நல்லபடியா செய்வார்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம திருவாடனை தொகுதி அமைச்சர் ராஜீவ், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை. இவங்க வந்து இந்த பேரிடர் அந்த இதுல வந்துருவாங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியம், டிஎன்பிசிபி, நதிகள் கடற்கரை தூய்மை, பிளாஸ்டிக் ஒழிப்பு, குளோபல் வார்மிங்கை எதிர்கொள்ளும் திட்டங்கள். அதாவது மாசு கட்டுப்பாடு வேணா உங்களுக்கு தெரியும், இந்த புகை, மற்றபடி பிளாஸ்டிக் நதிகள்லாம் சுத்தம் பண்ணி பிளாஸ்டிக் ஒழிக்கிறது, மற்றும் குளோபல் அதாவது பூமி ஹீட் ஆகிறது தடுக்கிறதுக்காக. ஏன்னா மழை பெஞ்சாதான் பூமி வந்து ஹீட் ஆகாம இருக்கும். ஸோ அதுக்காக பூமி அந்த அளவுக்கு குளிர்ச்சியா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை சுத்தி உள்ள இடங்கள்லாம் சுத்தமா வச்சு பிளாஸ்டிக் எல்லாம் ஒழிச்சு இப்ப பிளாஸ்டிக் எல்லாம் ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி என்னென்ன முடியுமோ அந்த அளவு பிளாஸ்டிக் எல்லாம் எல்லா ஏரியாவில இருந்து கவர் பண்ணி ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அவங்க காலநிலை மாற்றத்துறை, இது எல்லாத்தையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் இவங்களுக்கு. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது நம்ம கடலூர் தொகுதி பி ராஜ்குமார், அமைச்சர் பி ராஜ்குமார், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை. போன ஆட்சியில நம்ம ஊர்ல வேளாண்மை துறை இருந்தது, இந்த தடவை கும்பகோணம் தொகுதி. நம்ம ஊர் அமைச்சருக்கு வந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து மிகப்பெரிய பட்ஜெட் துறைன்னு தான் சொல்லணும். ஏன்னா சிடிஎம்ஏல எந்த ஒரு நம்ம தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், அதாவது ஹவுசிங் போர்டு எல்லாம் இவருக்கு தான் வரும். அதாவது டவுன் பிளானிங் மற்றும் அடுக்குமாடு குடியிருப்பு கட்டுவது, இது எல்லாம் இந்த சிடிஎம்ஏல அப்ரூவ் வாங்குறோம் இல்லையா, எல்லாமே இவருக்கு கீழே தான் வரும். நம்ம புதுசா வீடு கட்டுறவங்க எல்லாம் அப்ரூவ் வாங்குவாங்க பாருங்க, அதெல்லாம் இவருக்கு கீழே வரும் அந்த டிபார்ட்மெண்ட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அரக்கோணம் தொகுதி அமைச்சர் வி காந்திராஜ், கூட்டுறவுத்துறை, அதாவது கோஆபரேட்டிவ். இவர் வந்து கூட்டுறவு வங்கி, விவசாய கடன் தள்ளுபடி, அப்புறம் கடன் வழங்குறது, மற்ற கூட்டுறவு சங்கத்துல தேர்தல் நடக்கும், அந்த நிர்வாகத்தை கவனிக்கிறது எல்லாமே இவரோட கட்டுப்பாட்டு கீழே வரும். எப்படி இப்ப நம்ம கூட்டுறவு வங்கிலாம் நிறைய ஏரியாவில் இருக்கும், அங்க வந்து விவசாய பயிர் கடன் வாங்குவாங்க, அதை ஆட்சிக்கு வரவங்க தள்ளுபடி பண்ணுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா இவருக்கு கீழே வந்துடும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 9வது ஒட்டப்படாரம் தொகுதி அமைச்சர் மதன் ராஜா பி, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், அதாவது எம்எஸ்எம்இன்னு சொல்றோம் இல்லையா, எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம கிட்டத்தட்ட 20 லட்சமே தராங்க. அது மாதிரி நம்ம லோன் வாங்குறோம் இல்லையா, தமிழகத்தோட மிகப்பெரிய முதுகெலும்பே இந்த எம்எஸ்எம்இ தான் சொல்லணும். ஸ்கீம்ல நிறைய பேர் லோன் வாங்கி குடிசை தொழில், கிராமப்புற சிறு தொழில்களுக்கு கடன் மற்றும் மானியம் வழங்குறது தான் இதோட இது. அது நிறைய பேர் இன்னைக்கு இந்த லோன் வாங்கியிருக்காங்க. மாட்டு பண்ணை அமைக்கிறது, ஆட்டு பண்ணை அமைக்கிறது, அப்புறம் சின்ன சின்ன வாட்டர் சர்வீஸ் கடை, அது மாதிரி நிறைய சின்ன சின்ன முந்திரி கொட்டை உடைக்கிறது, எங்க ஏரியாவை சுற்றி உள்ள தொழில் நான் சொல்றேன். அது மாதிரி இதில் லோன் வாங்கிட்டு சின்ன சின்ன மிஷின் வாங்கி அவங்க வீட்டிலேயே அந்த பார்க்க மாட்ட பிளேட் செய்யறது, இதெல்லாம் செய்யறது, இது எல்லாமே இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% தள்ளுபடி இருக்கு இதுல எம்எஸ்எம்இ ஸ்கீம்ல. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அமைச்சர் மதன் ராஜா பி அவருக்கு கீழே வருது. அதுக்கு அடுத்து 10வது அமைச்சர் பார்த்தோம்னா ராஜபாளையம் தொகுதி சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை. இது வந்து அமைச்சர் ஜெகதீஸ்வரி கே இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது சத்துணவு திட்டம் இருக்கு இல்லையா, ஸ்கூல்ல அனாதை இல்லம், முதியோர் இல்லம் மற்றும் மகளிர் சுய உதவி குழுலாம் இருக்கு இல்லையா, கிராமம் பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள் எல்லாம் இவங்களுக்கு கீழே வரும். ஸ்கூல்ல கொடுக்குற சத்துணவு, இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள், முதியோர் இல்லம், இதெல்லாம் இவங்க பாக்குறாங்க. அதுக்கடுத்த 11 கிள்ளியூர் தொகுதி, இவருக்கு வந்து சுற்றுலாத்துறை கொடுத்துருக்காங்க. அமைச்சர் எஸ் ராஜேஷ்குமார், இவருக்கு வந்து சுற்றுலாத்துறை யாரும் சொல்ல வேணாம், அந்த ஏரியாவில் என்னென்ன பெரிய பெரிய சுற்றுலா இருக்குன்னு தெரியும். அதை வந்து மேம்படுத்தி அங்க வர பொதுமக்களுக்கு எந்த ஒரு அதாவது நல்ல நல்ல ஸ்பெசிலிட்டி கொடுத்தோன்னா சுற்றுலாத்துறை வருமானம் மேம்படுத்தலாம். ஸோ இவருக்கு கீழே அந்த துறைகள்லாம் வருது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் டிடிடிசி சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவது மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை இழுப்பது. அதாவது இப்போ நிறைய பேர் வெளிநாட்டு முதலீடு இருக்கிறதுனா அவங்க அங்கே வந்து அவங்க டாலரை எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க இல்லையா, அது மூலமா அது மாதிரி நிறைய ஏரியா மேம்படுத்தணும். இப்போ கடலூர் மாவட்டத்தில் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா வீராண ஏரியில போட்டிங் விடலாம் தான், இருந்தாலும் அந்த ஏரியா மாசுபடுத்தாம இருக்கணும். அது மாதிரி புதுசா சுற்றுலா தலங்களை அடுத்த அப்புறம் மற்ற இடங்கள்லாம் ஒழுங்குபடுத்துதல். அதுக்கடுத்து 12வது அமைச்சர் பார்த்தோம்னா ஈரோடு கிழக்கு தொகுதி அமைச்சர் விஜய் பாலாஜி, இவருக்கு வந்து கைத்தறி மற்றும் துணி நூல் மற்றும் கதர்த்துறை. திருப்பூர் அந்த பக்கத்துல தான் நம்ம அந்த இதெல்லாம் காட்டன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு பக்கத்துல கொடுத்துருக்காங்க. நெசவாளர் நலன் இவருக்கு கீழே வருது. நெசவாளர் நலன் இலவச வேட்டி சேலை கொடுக்குற ஸ்கீமு, அப்புறம் கோஆப்டெக்ஸ் மற்றும் காதி கிராம தொழில் வாரியம், இது எல்லாமே இவருக்கு கீழே வரும். அதுக்கப்புறம் 13வது அமைச்சர் பார்த்தீங்கன்னா ராசிபுரம் தொகுதி வணிக வரி மற்றும் பதிவுத்துறை, ஒரு மெயினான துறைன்னே சொல்லலாம். ஏன்னா அரசுக்கு மேஜர் இன்கம் சோர்ஸ் இங்க தான் வரும், நம்ம கமர்ஷியல் மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இது அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் டி, இவர் ராசிபுரம் தொகுதியை சேர்ந்தவர். அரசுக்கு அதிக வருமானத்துறை தரும் துறை அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டாம்ப் ஆக்ட்,
அது மட்டும் இல்லாம சிட்ஸ், அந்த சிட் பண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன் இல்லையா, சிட் பண்ட், ஒழுங்குமுறை மற்றும் வணிக வரி வசூல், இது எல்லாமே இவருக்கு தான் வரும். ஒரு மேஜர் இன்கம் சோர்ஸ் நம்ம கவர்மெண்ட்ல இது. இந்த அமைச்சர் பதவி இவங்க கொடுத்துருக்காங்க, ராசிபுரம் தொகுதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேலம் மேற்கு தொகுதி அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன். இவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அரசு பேருந்து, அந்த டிஎன்எஸ்டிசி, எம்டிசி, புதிய பேருந்து வாங்குறது, இருக்கிற பேருந்து மெயின்டைன் பண்றது, இலவச பயண பேருந்து திட்டம்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம் எல்லாம் ரெகுலேட் பண்றது, மோட்டார் வாகன சட்டம், ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இவர் கீழே வரும். அதாவது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் கீழே வரும். விஜய் தமிழன் பார்த்திபன் அமைச்சர். இவர் சேலம் மேற்கு தெற்கு தொகுதியை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் தொகுதினே சொல்லலாம். அது என்னன்னா அறநிலையத்துறை. இவங்களுக்கு வந்து ஸ்ரீரங்கம் தொகுதி அமைச்சர் ரமேஷ். இந்து சமய அறநிலையத்துறை, HRNC. தமிழகத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான கோயில்களோட அரசு கட்டுப்பாட்டுல இருக்கும் இல்லையா, அந்த கோயிலோட நிர்வாகம், கோயில் சொத்து மற்றும் அன்னதான திட்டங்கள், இது எல்லாமே இவருக்கு கீழே தான் ரெகுலேட் ஆகும். இதுல இருந்தும் வர மேஜர் இன்கம் எல்லாத்தையுமே இது வரைக்கும் இருந்த அதாவது கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் அது இது வரைக்கும் இருந்த அரசாங்கம் அப்படி பண்ணாங்க. இனிமே வரக்கூடிய இந்த புதிய அரசாங்கம் அதை அந்த கோயிலோட மேம்பாட்டுக்கு பயன்படுத்துறாங்களாங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பல கோயில்கள்ல வந்து அந்த லைன்ல நிக்கிறதுல பல முறைகேடுகள் நடக்குது. ஒரு சில பேர் 5000 10,000 கொடுத்தாங்கன்னா சீக்கிரம் கொண்டு சாமியை காட்டுறாங்க. பொதுமக்கள் நின்றுட்டே இருக்க வேண்டியதான். கோயிலை சுத்தி அந்த அவங்க வெயிட்டிங் ஏரியாலோ முறையான டாய்லெட் வசதி கிடையாது, குடித்தண்ணி வசதி கிடையாது. இருக்கிற இடத்துல ஓகே, இல்லாத ஒரு சில இடங்கள்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த இடங்கள்லாம் சொல்றேன். ஸோ எல்லாம் முறைப்படுத்தி கோயில் வருமானங்களை அந்தந்த கோயிலோட மேம்பாட்டுக்கு செலவு பண்றாங்களாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா 16வது அமைச்சர் மேலூர் தொகுதி. இவங்க வந்து நம்ம காங்கிரஸுக்கு அதான் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. அது அமைச்சர் பி விஸ்வநாதன். இவருக்கு வந்து உயர்கல்வித்துறை, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அதாவது காலேஜ் எல்லாம் வந்துடும் இல்லை, இன்ஜினியரிங் கல்லூரி, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி நிர்வாகம், அதோட சேர்க்கை முறை, இது எல்லாமே இவருக்கு கீழே தான் வரும். காலேஜ் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் சொன்னாலே. அதுக்கடுத்து நம்ம 17வதா பார்க்க போறது வேளச்சேரி தொகுதி அமைச்சர் ஆர் குமார். இவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை. இது வந்து இவருக்கு 2026 மிக முக்கியமான ஒரு ட்ரெண்டிங்கான துறைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்துல ஏஐ தான் எல்லா இடத்துலயும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கு, இந்த சமயத்துல கூட 8000 பேர் மெட்டாவில இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, சிங்கப்பூர் டைம் 4 AM. ஸோ அதனால சொல்றேன், 2026 மிக ட்ரெண்டிங்கான துறை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். இந்த தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள், இதுல வந்து ஐடி பார்க்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஐடி பார்க்கெல்லாம் நம்ம அமைச்சர் ஆர் குமார் அவர்கள் கீழே தான் வரும். புதுசா எங்கேயாவது நம்ம ஐடி பார்க் போடணும்னா இது எல்லாமே இவருக்கு கீழே தான் வரும். இவர் வந்து வேளச்சேரி தொகுதி. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது 18 ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி அமைச்சர் கே தென்னரசு. இவருக்கு கீழே வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை, அதாவது நம்ம வெளிநாடுகள்ல வாழ் தமிழர்களோட பாதுகாப்பு, அங்க ஏதாவது பிரச்சனைனா புலம்பெயர்ந்த தமிழர்களோட மறுவாழ்வு நலங்கள், இதெல்லாம் அமைக்கிறதுல. இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு வெளிநாடுக்கு ஒரு தமிழர் இங்கேருந்து போய் வேலை செய்யறோம்னா, அங்க ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அது எல்லாமே இவருக்கே தான் வரும். இந்த அமைச்சர் நேரடியாக போய் பார்த்தோம்னா அங்கேருந்து அவங்களை கூட்டு வரதுக்கான முயற்சிகள் எல்லாம் இவர் மூலமா தான் எடுக்கணும். அவங்களுக்கு முறையான பாதுகாப்பு எல்லாமே இவங்க தான் செய்யணும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி 19வது அமைச்சர் வி சம்பத்குமார். இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிற்படுத்தோர் நலத்துறை, பிசி, எம்பிசி மற்றும் அந்த டிசி, டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் நலன்கள், அவர்களோட கல்வி உதவித்தொகைகள் மற்றும் விடுதிகள் பராமரிப்பு இவங்களுக்கு கீழே வந்துடும் அமைச்சர் சம்பத்குமார் கீழே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறந்தாங்கி தொகுதி தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜே முகமது ஃபவாஸ் இவரு கீழே வந்துடும். தொழிலாளர் பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு அலுவலகங்கள், தொழிலாளர் நல வாரியம், இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி, இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாமே இவரோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும். இதுக்கப்புறம் 21வது அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் தொகுதி, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், HRM சொல்லுவாங்க, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டி சரத்குமார். இவரு கீழே வருது அரசு ஊழியர்களோட நியமனம், இடமாற்றம், விதிகள் மற்றும் முன்னாள் இராணுவத்தோட நலன்கள், எக்ஸ் சர்வீஸ் மேன் வெல்ஃபேர், இதெல்லாம் இவரு கீழே வரும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 22வது அமைச்சர், அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா டி நகர் தொகுதி அமைச்சர் என் மேரி வில்சன். நிதி திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி, இவங்களுக்கான சீனியர் நிதி அமைச்சர்களோட இணைந்து மாநிலத்தின் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி பணிகள், பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் ஒருங்கிணைக்கிறது இவங்களோட வேலை. 23வது அமைச்சர் பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவு தொகுதி, அதான் இதுவும் ஒரு மேஜர் சோர்ஸ் மதுவிலக்குத்துறை மற்றும் கலால் மற்றும் மதுவிலக்குத்துறை இவருக்கு. அமைச்சர் கே விக்னேஷ், கிணத்துக்கடவு தொகுதி கோயம்புத்தூர்.
கோயம்புத்தூர்ல இந்த தடவை 2-3 அமைச்சர்கள் நினைக்கிறேன். அது நான் அடுத்த லிஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இவரோட வேலை பாத்தீங்கன்னா தமிழோட டாப் ரெவென்யூ துறைனே சொல்லலாம். கிட்டத்தட்ட 40-50 கோடி வருஷத்துக்கு இங்கேருந்து வருது. டாஸ்மாக வந்து நிர்வாகம் பண்றது, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது மற்றும் மதுவிலக்கு அமலாக்கம். அதாவது போலியா அந்த மதுவிலக்கு விற்கிறாங்க இல்லையா, அதை அப்புறம் மதுவிலக்கு கரெக்டான எம்ஆர்பியில விற்கணும். இன்னமும் அந்த 10 ரூபா நிறைய ட்ரெண்டிங்ல போயிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாமே இவருக்கு இந்த அமைச்சர் கீழே தான் வரும். இதுல ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 23 அமைச்சர் பட்டியல்ல உன்னிப்பா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் புரியும். செயற்கை நுண்ணறிவு தனி அமைச்சகம். வேளச்சேரி எம்எல்ஏ குமாருக்கு அமைச்சர் குமாருக்கு வந்து ஆர்டிபிஷியல் ஏஐ துறை கொடுத்துருக்காங்க. 2026 டிஜிட்டல் உலகத்துல அரசு கொடுக்கிற ஒரு முக்கியமான துறைன்னு இதை காட்டலாம். ஏன்னா வளர்ந்து வர காலகட்டத்துல எல்லா இடத்துலயும் ஒரு சில குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் ஏஐ வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம மண்டல வாரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா 19 மாவட்டங்களுக்கு எந்த ஒரு அமைச்சருமே கிடையாது. அதுவும் ஒரு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்ப கொங்கு மண்டலம் பாத்தீங்கன்னா அவினாசி, கோவை, குமாரபாளையம், டெல்டால கும்பகோணம் மட்டும்தான். மற்றும் தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, ராஜபாளையம் வந்து அங்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க சீட்லாம். அது மட்டும் இல்லாம டாஸ்மாக்கும் பத்திரப்பதிவும் வந்து விக்னேஷ் கலால்துறை மற்றும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இவங்களுக்கு வந்து பதிவுத்துறை ஆகிய அவங்க 2 பேரும் இளம் அமைச்சர்கள் தான். முக்கியமான ரெவென்யூ இவங்க கிட்டதான் இருக்கு தமிழகத்தோட. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க எப்படி ரெவென்யூ கெயின் பண்றாங்க, அதாவது அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வராங்க பார்க்கலாம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா மொத்தமா 33 அமைச்சர்கள், இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டோம் அந்த 10 அமைச்சர்களோட பதவி மற்ற எல்லா டீட்டெயிலும். மொத்தம் 33 அமைச்சர் கொண்ட இந்த முழு கேபினெட்டே ரெடி ஆயிடுச்சு இப்போதைக்கு. இதுல உங்களோட மாவட்ட எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கா? இந்த புதிய அமைச்சர்களோட இலாக்கா ஒதுக்கீடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. மறக்காம ஆர்ஜி ராஜ் விலாக்ஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ராஜ்.